எவ்வளவு இனிப்பாக பேசுவார்கள் என்றால் தேனை பூசிய கத்தி போன்ற பேசுவார்கள். அதனால தான் அவர்களை நம்பிக்கை துரோகிகள் என்று அழைப்பார்கள். கொஞ்சம் புத்திசாலிகள் அவங்களை துப்பட்டியால் மூடிக்கொண்ட மிருகம் என்றும் வெள்ளாடு போல் இருக்கும் புலி என்றும் தெரிஞ்சு ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பார். யாராவது நம்பினால் காலியாக்கி விடுவார்கள். நண்பா, ஒரு விஷயம் சொல்கிறேன் கேள். மீனை பிடிக்கும் என்றால் அதுக்கு தீனி போட வேண்டும். அப்போதான் நம்ம தூண்டில் மீன் மாட்டிக்கொள்ளும். நாம் எந்த வேலை செய்தாலும் 1க்கு 100 தடவை யோசித்தால் 100% சக்சஸ் ஆக முடியும். குழந்தைகளுக்கு சமைச்சு போடுவது ஒரு தாய்க்கு கஷ்டமாக தெரியாது. மேலும் மகிழ்ச்சி அடைவாள். தன் பிள்ளை வயிறு நிறையா சாப்பிட்டால் தான் அந்த தாய் வயிறும் நிறைந்த இது போல் ஃபீல் பண்ணுவாள். தாய் பரிமாறுவது போதும் போதும் என்று வயிறு நிறையா சாப்பிட்டால் அந்த தாய்க்கு அதைவிட சந்தோஷம் எதையுமே இல்லை. தாயினுடைய கஷ்டத்தை தெரிந்த மகன்தான் உயர்ந்தவன். அப்படிப்பட்ட மகனை பெற்ற தாயும் உயர்ந்தவள் நண்பா.